ஹாய் கைஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு சபேத்ரா. திஸ் இஸ் சபேஷ் குமார். ஸோ இதே வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம போன வாட்டி நம்ம வந்து ஒரு கேம் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த கேம் வந்து நம்ம எந்த மாதிரி மொபைலுக்கு செட்டப் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். மொபைல்னா ஆண்ட்ராய்டு. ஸோ ஆண்ட்ராய்டுக்கு எந்த மாதிரி செட்டப் பண்ணுறது, அப்புறமா ஒரு கேம் வந்து நம்ம வந்து சிஸ்டமில் நம்ம ரன் பண்ணிவிட்டு எந்த மாதிரி மொபைலில் டெஸ்ட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இதான் யூனிட்டி. ஓகே, நம்ம போன ப்ராஜெக்ட் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கீபோர்டு அமுத்தினோன்னா லெஃப்ட்டு மூவ் ஆகும், ரைட்டு மூவ் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. நம்ம போன வாட்டி நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபைல் போங்க, ஃபைலில் பில் செட்டிங்ஸ் போங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஆண்ட்ராய்டுக்கு நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸோ ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ண போகிறனால ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் பிளாட்ஃபார்ம். ஸோ ஸ்விட்ச் பிளாட்ஃபார்ம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இது வரைக்கும் சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் ஆகிட்டு இருந்த எல்லாமே இப்போ வந்து இனி வந்து மொபைலுக்கு ஏற்ற மாதிரி மாறப்போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இப்போ வந்து நமக்கு வந்து எல்லாமே ஆண்ட்ராய்டு பில்ட்டுக்கு நம்ம மாற்றியாச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃபைலுக்கு போயிட்டு பில் செட்டிங்ஸுக்கு போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டுக்கு மாற்றிட்டீங்களான்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அசட் ஸ்டோருக்கு போயிட்டு நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் அசட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் அசட்னா என்னென்னா, யூனிட்டி கூடவே வர்ற ஒரு சில அசட்ஸ். ஓகேவா? ஸோ அது வந்து யூனிட்டி வந்து ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா அந்த பிகினர்ஸ் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ ஒவ்வொரு இதும் கிளிக் பண்ணி என்ன ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அது மாதிரி பார்க்குறதுக்கு தான் இந்த ஸ்டாண்டர்ட் அசட் கொடுத்துருக்காங்க. அதே மட்டும் இல்லாமல் அது கூடவே மொபைலுக்கு வேறு பிளாட்ஃபார்ம், கிராஸ் பிளாட்ஃபார்ம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்முக்கு வந்து அவங்களே ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருப்பாங்க பேக்ரவுண்டில். ஓகேவா? அது எல்லாத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டாண்டர்ட் அசட். ஸோ இப்படி இருக்கும் அதோட இமேஜஸ் எல்லாம். நீங்கள் வேறு இமேஜஸும் பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ இந்த அப்டேட் கொடுக்குறேன். அப்டேட் கொடுத்தா அப்டேட் ஆகும். அப்டேட் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுக்கணும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா இப்போ இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த இம்போர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வரும் சாம்பிள் சீன்ஸ், இது மாதிரி வரும். நம்ம அன்செக் பண்ணிக்கலாம், அதை தேவையில்ல. இதுக்கு ஸ்டாண்டர்ட் அசட்ஸும் இருக்கும், அதையும் அன்செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து கொலாப்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் இன்புட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை இம்போர்ட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் எடிட்டருக்குள்ளே கிராஸ் பிளாட்ஃபார்ம் இன்புட். ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு தேவை. அதுவும் அதாவது இந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம் இன்புட்டும் இந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம் இன்புட் இந்த ஃபோல்டரும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்துக்கே மட்டும் இது பண்ணிவிட்டு வேறு ஏதாவது செக் ஆகிருக்கான்னு பாருங்கள். வேறு எதாவது நமக்கு தேவையில்லை. ஸோ வேறு ஏதாவது செக் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு அதை அன்செக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஆமாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இம்போர்ட் கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நீங்கள் ஒரு ஃபோல்டர் வந்திருக்கோம், பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் அசெட்டுன்ற இங்கே ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே கிராஸ் பிளாட்ஃபார்ம் நம்ம இம்போர்ட் பண்ண ரெண்டுமே இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த அசட் ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சீனுக்கு வந்துட்டு நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து இதுக்கு வந்து மொபைல் இன்புட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ மொபைல் இன்புட் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை இங்கே டாக் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த ஃப்ரீ ஆஸ்பெக்ட் வந்து நான் 16:9 வச்சுக்கிறேன். ஆமாம், 16:9 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் அசட் போங்க. இதில் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் இன்புட் ஃபோல்டர், அதுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரைட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்ப்ரைட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஐகான்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு புது கேன்வாஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ யூஐ போயிட்டு கேன்வாஸ், இது எதுக்குன்னா ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ கேன்வாஸ் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம பழைய இது நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம், அதில் வந்து பட்டன் மட்டும் இருக்கும். ஸோ இதை வந்து இதுக்குள்ளே நான் அப்படியே ட்ராக் பண்ணி போடுறேன். இதுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு எம்டி பட்டன், ஸோ சும்மா ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேன்வாஸ் நான் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு யூஐ கிளிக் பண்ணிவிட்டு பட்டன். ஓகேவா? ஸோ பட்டன் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே எஃப்எம் த்ரீனா ஃபோக்கஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஆல்ட்டு கிளிக் பண்ணணும். ஆல்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். ஆல்ட்டு கிளிக் பண்ணலைன்னா இந்த மாதிரி இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இதை வந்து லெஃப்ட்டில் வைக்கிறேன். அப்புறம் இதுக்கு வந்து ஒரு பேர் போட்டுடுறேன், லெஃப்ட்னு. ஸோ ஒருவேளை நீங்கள் உள்ளே இருக்க டெக்ஸ்ட்டு நீங்கள் இருக்கணும், நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இதுக்கு தேவையில்லை. ஸோ நான் பட்டன் மட்டும் நான் சும்மா வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறமா இது சின்னது பண்ணிவிட்டு அது எந்த மாதிரி சைஸ் வேணுமோ நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் வந்து ஓகே, இது வந்து இப்போதைக்கு இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜை நான் இங்கே
கிளிக் பண்ணிட்டேன்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ராப் ஆகும். ஸோ ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இதை நான் ட்ராக் பண்ணி இங்கே போடுறேன். ஸோ இது வந்து நம்மளோட லெஃப்ட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைஸு இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை நான் லெஃப்ட்டுன்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதே நான் கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். கண்ட்ரோல் டி கொடுத்தா டூப்ளிகேட் கொடுத்துட்டு ரைட்டில் வைக்கிறேன். இதே இன்னொரு வாட்டி நான் கண்ட்ரோல் டி கொடுத்தேன்னா மறுபடியும் டூப்ளிகேட்டு, அதை நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து ஜம்ப்பு, இது வந்து ரைட்டு, இது வந்து லெஃப்ட்டு. இப்போ நான் ஜம்ப்புக்கு வந்து கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் இசட் ஆக்சிஸில் 270. ஓகே, ஸோ 270க்கு மாற்றியாச்சு. -270க்கு இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஜம்ப்புன்னு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். இதை வந்து ரைட்டு, இதை வந்து நான் ரைட்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகே, இது லெஃப்ட்டு. ஸோ லெஃப்ட்டுக்கு வந்து இப்போ இப்படி இருக்குது. ஸோ அதை நான் வந்து இப்போ லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்கிறதுக்காக நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மைனஸ் கொடுத்துட்டேன்னா இது வந்து அந்த சைட் ஃப்ளிப் ஆகிடும் இந்த மாதிரி. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து லெஃப்ட்டு, ரைட்டு, ஜம்ப்பு இந்த மூணுமே இப்போ வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த கீழே இப்போ நம்ம ஸ்கிரிப்டிங் சைடு போகிறோம். நம்ம ஸ்கிரிப்டிங் எதுவுமே இப்போ டைப் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து கடைசியாக நம்ம ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி டைப் பண்ணுவோம். இப்போ வந்து இங்கே கிராஸ் பிளாட்ஃபார்ம் அதுக்குள்ளே ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து இப்போ ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெண்டு சேர்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஆக்சிஸ் டச். ஓகேவா? நம்ம டவுன்லோட் பண்ண இதை வந்து இங்கே நீங்கள் போடுங்க. ஆக்சிஸ் டச். ஓகே, ரெண்டுத்துக்கும் ஒரு கண்ணு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துக்கும் 2 வாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து லெஃப்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெஃப்ட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த ஆக்சிஸ் வேல்யூவை மட்டும் நீங்கள் மைனஸ்ன்னு மாற்றிக்கோங்க. -1. எதுக்காக நம்ம இந்த இடத்துல மைனஸ்ன்னு நம்ம மாற்றுறோன்னா எடிட்டுக்கு போங்க. எடிட்டில் போய் நீங்கள் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இன்புட் மேனேஜர் நம்ம போன இதில் நம்ம பார்த்துருந்தோம். இன்புட் மேனேஜரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல்னு ஒன்று இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, ரைட்டு, ஏடி இது மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த லெஃப்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பட்டன். ஓகேவா? நெகட்டிவ்னா மைனஸ். அதனால நம்ம வந்து இங்கே இந்த இடத்துல ஆக்சிஸ் வேல்யூக்கு வந்து நம்ம மைனஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் நமக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணோன்னு. ஸோ இதை நான் வந்து 10,000 மாற்றிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ரிட்டர்ன், அதாவது நம்ம மாற்றின இதிலேருந்து நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகணும்னு இதுக்கு நான் வந்து 10,000 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ இதே நான் காப்பி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான். இதை நான் காப்பி பண்ணி ரைட்டுக்கும் நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நம்ம ரைட்டுக்கு நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மைனஸை மட்டும் நம்ம வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ ப்ளஸ்ஸாக மாற்றினதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ இதுதான் லெஃப்ட்டு, ரைட்டு நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜம்ப்பு. இப்போ ஜம்ப்புக்கு வந்து ஓகே, ஜம்ப்புக்கு வந்து நம்ம பட்டன் ஹேண்டில் இது நம்ம ட்ராக் பண்ணி இதுக்கு மேலே போட்டோன்னா இந்த மாதிரி வரும். இந்த நேமில் வந்து நான் இப்போ ஜம்ப்புன்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகே, ஜம்ப்புன்னு டைப் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஈவெண்ட் ஹேண்ட்லர். ஸோ இங்கே ஈவெண்ட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஈவெண்ட் ட்ரிகர் இன்னொன்று ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து பட்டன் கிளிக் பண்ணோன்னா ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. அதனால இப்போ வந்து நம்ம ஈவெண்ட் ட்ரிகர் இது மாதிரி நம்ம ஒன்று கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா பாயிண்டர் அப்னு ஒன்று வரும், பாயிண்டர் டவுன்னு வரும். இது என்னென்னா கிளிக் பண்ணுறது. ஓகேவா? அதாவது ரே கேஸ்ட் இது மாதிரி நிறைய மெத்தட்லாம் உள்ளே போகும். நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஸோ நான் நார்மலாக என்ன சொல்கிறேன்னா ஈஸியாக நான் புரியுற மாதிரி எப்படி சொல்லணும்னா இந்த மவுஸ் பாயிண்டர் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம கிளிக் பண்ணால் என்ன ஆகுமோ அதுதான் இப்போ நம்ம இதுக்கு டச்சில் ஃபிங்கர் வச்சு நம்ம டச் பண்ணால் என்ன ஆகணும்னு கொடுக்குறோம். ஓகேவா? அதனால தான் இப்போ ஃபஸ்ட் என்ன நம்ம பண்ண போகிறோம்னா பாயிண்டர் டவுன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பாயிண்டர் அப்பு. ஓகே, ஸோ 2 இதை நான் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டுத்துக்கும் நான் ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஜம்ப்பை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி போடுங்க. இதையும் இங்கே போடுங்க, இந்த ஜம்ப்பையும் இங்கே போடுங்க. இப்போ இது என்ன பண்ணுதுன்னா இந்த ஸ்கிரிப்டை வந்து இப்போ ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுனால நம்ம இந்த ஜம்ப்பே நம்ம டேரெக்டாக இங்கே போட்டிருக்கோம். ஏன்னா ஸ்கிரிப்டிங் அசைன் ஆயிருக்கனால. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே நோ ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணுங்கள் பட்டன் ஹேண்ட்லரில். இப்போ இது வந்து பாயிண்டட் டவுன், அதனால பட்டன் ஹேண்ட்லரில் செட் டவுன் ஸ்டேட். ஓகேவா? ஸோ இதில் வந்து பாயிண்டர் அப்பு இதை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா செட் அப் ஸ்டேட். ஓகேவா? அப்பு டவுனு. ஓகே, இப்போ அவ்வளோதான். ஸோ முடிஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஸ்கிரிப்டிங் நம்ம போகிறோம். ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் என்ன ஸ்கிரிப்ட் நான் இப்போ காமிச்சேன்னா மெயின் கேரக்டருக்கு மேலே வந்து கேரக்டர் கண்ட்ரோலர்னு ஒரு ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்கிரிப்டை தான் நான் இப்போ காமிச்சேன். ஸோ இந்த ஸ்கிரிப்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா டச்சு, அதாவது இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் வந்து சிஸ்டமில் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி நான் இப்போ டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மொபைலுக்கு இம்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து நம்ம இந்த பேக்கேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதாவது நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பேக்கேஜை வந்து இதில் கால் பண்ணுறோம். ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கால் பண்ண இந்த இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களெல்லாம் நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல கிராஸ் பிளாட்ஃபார்ம் இன்புட் மேனேஜர்.
கிராஸ் பிளாட்ஃபார்ம் இன்புட் மேனேஜர் MANAGER ஓகேவா. கிராஸ் பிளாட்ஃபார்ம் இன்புட் மேனேஜர் கெட் டேக் இஸ் ஹாரிசாண்டல். இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே பெருசாக ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேவா. இது ஃபுல்லாக நம்மளால் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் அவங்களே பேக்கேஜாக கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து அதே இதை நம்ம போடுறோம். இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கெட் கீ டவுனுக்கு பதிலாக கெட் பட்டன் டவுன்னு மாற்றுறோம் ஓகேவா. கெட் பட்டன் டவுன்னு மாற்றினதுக்கு அப்புறமா கெட் பட்டன் டவுன் நம்ம போட்டோம்னா இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கு தான் வாங்குவோம். ஸோ நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கு கொடுப்போம். ஸ்ட்ரிங் என்னென்னா ஜம்ப். ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி ஹரிசாண்டல் நம்ம ஒரு இது கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இங்கே ஜம்ப். இங்கே இன்புட் மேனேஜரில் நம்ம ஜம்ப்புன்னு நம்ம கொடுக்குறோம் ஓகேவா. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே உள்ளே இப்போ வந்ததுக்கப்புறமா நான் வந்து காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுது நான் காட்டுறேன். இப்போ கம்பைல் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் டைம் ஆகும் கம்பைல் ஆகிறதுக்கு ஃபஸ்ட் டைம். ஓகே, ஸோ இப்போ வந்து கம்பைல் ஆகி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நான் வந்து ப்ளே கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் லெஃப்ட்டை கிளிக் பண்ணுறேன், லெஃப்ட்டில் மூவ் ஆகுது. ரைட்டை கிளிக் பண்ணுறேன், ரைட்டில் மூவ் ஆகுது. ஜம்ப் கிளிக் பண்ணுறேன், ஜம்ப் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்தாச்சு. லெஃப்ட்டு ரைட்டு ஜம்ப் டன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஒரு இந்த 2 சீரீஸ்லையுமே நம்ம வந்து எப்படி ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணுறது, எப்படி மூவ் பண்ண வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மொபைல் இன்புட் கொடுத்து அதை வந்து எந்த மாதிரி மூவ் பண்ணுறது, ஸோ இது மாதிரி பார்த்தோம். இது வந்து இந்த 2D கேரக்டரில் மட்டும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அது மாதிரி கிடையாது. இது வந்து நம்ம 3D கேரக்டர்ஸ் 3D கேம்ஸ் இதுலேயே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். மொபைல் இன்புட் இது மாதிரி நம்ம இது பண்ணலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து ஸ்கிரிப்டிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க எப்படி ஸ்கிரிப்டிங் பண்ணுறது இது மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்கிரிப்டிங் வந்து கொஞ்சம் டீப்பாக எந்த மாதிரின்னு ஸ்கிரிப்டிங் மட்டுமே ஒரு வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி போடுறேன் ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கைஸ், பை.